ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளாக உங்களுக்கு அழகாக புரியுற மாதிரி ஒரு போட் நெக் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ஷோல்டர் 6, ஹாம்போல் லென்த் 6 இன்ச் வச்சுருக்கேன். மேலே நெக் அகலம் 3 இன்ச் வச்சுருக்கு. நெக் லென்த் 9 இன்ச் வச்சுருக்கேன். கீழே அகலமும் ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் எப்படி மார்க் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரி, இன்னொரு டைம் இதை அப்லோட் பண்ணுறதுனால இன்னொரு டைம் மார்க் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு டெய்லியும் புதுசாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நிறைய டிசைன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸாக ஒரு தீபாவளி ஒர்க் இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. நிச்சயமாக இதுக்கு மேலே ரெகுலராக உங்களுக்கு புதுசாக டிசைன் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினர்ஸுக்கும் நிறைய ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அடுத்த மார்க் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அகலத்தில் அந்த மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கங்க. கேன்வாஸ் பார்த்திங்கன்னா 2ஆக மடித்து சென்டரில் கரெக்டாக வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட மாற்ற வேண்டாம். நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் சீம் அலவன்ஸுக்கு விடணுமான்னு சொல்லிட்டு. இதுக்கு விட தேவையில்லை. ஏன்னா நம்ம கேன்வாஸில் ஒரிஜினலாக அப்படியே நம்ம அடித்து திருப்பறனால நம்ம அடிக்கிற மோஸ்ட்லி சீம் அலவன்ஸ் விட்டு நான் கட் பண்ண மாட்டேன். கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதே மார்க்கிங்கில் அடிக்கணும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை நீங்கள் நெக்கை கிளாத்தில் கட் பண்ணி அடிக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு உங்கள் சேரீயில் கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர் இருக்கோ அந்த கலரை இந்த மாதிரி அயன் பண்ணிக்கங்க. லைனிங்கும் ஒரிஜினலையும் இந்த மாதிரி அது பதிச்சுட்டு சென்ட்ரு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே ஒரு ஸ்டிச் போடுறேன். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா பைப்பிங் வைக்கிறதுக்காக. நம்ம பைப்பிங் வைக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது நெக் ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த ஸ்டிச் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அடுத்து நான் பைப்பிங் வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி சுற்றியும் தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கங்க. பைப்பிங் வைக்கிறதுக்கு கிராஸ் பீஸில் லென்த் உங்களுக்கு கம்மியாச்சுன்னா அந்த மாதிரி நிறைய வெட்டிக்கலாம். வெட்டிட்டு 1 by 1 ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டு நீங்கள் ஈஸியாக பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பைப்பிங் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். பைப்பிங் வைக்கும்போது நிச்சயமாக நம்ம சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது பைப்பிங் ரொம்ப நீட்டாக அழகாக வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி பைப்பிங் கிளாத்தையும் எடுத்துக்கலாம். பைப்பிங் இந்த மாதிரி ஒரு இன்ச் அகலத்தில் கிளாத் வெட்டி ரொம்ப நீட்டாக அடிச்சுக்கங்க. இந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பைப்பிங் ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம உள்ள தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உள்ள தையல்லையும் வெளியே ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த கிளாத் நான் வெட்டியிருக்கேன். 1/4 இன்ச் அகலத்துக்கு கரெக்டாக பைப்பிங் வைங்க. கொஞ்சம் நீங்கள் மாற்றி ஸ்டிச் பண்ணால் கூட பைப்பிங் நீட்டாக வராது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி நீட்டாக அழகாக பைப்பிங் வச்சுக்கோங்க. பைப்பிங் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பேட்டர்னோட லுக் ரொம்ப நீட்டாக அழகாக வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒவ்வொரு நாள் அதாவது சண்டே ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய பேருக்கு அது பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ட் தரதில்லை. ஏன்னா நிறைய பேர் டிசைன் ப்ளவுஸ் தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இதையே கண்டினியூ பண்ணுறோம். நான் ஒரு 2 வீடியோ போட்டேன் கட்டிங் சம்மந்தமாக. அது நிறைய பேர் லைக் பண்ணல. ஸோ அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் இப்போது அதிகமாக டிசைன் ப்ளவுஸ் மட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கங்க. பைப்பிங் அந்த நெக் ஷேப் உள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
நம்ம பைப்பிங் அடித்தோம் பார்த்தீங்களா தையல், அது மேலே அந்த தையல் போடணும். கொஞ்சம் நீங்கள் மாற்றி தையல் போட்டால் கூட நீட்டாக வராது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. நம்ம வந்து இந்த பேட்ச் அடிக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா லைனிங் பக்கம் வச்சு தான் அடித்து திருப்பணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே திரும்ப பிரித்து செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவோம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு டோட்டலாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு அந்த கார்னர் பக்கம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக திருப்பிடுங்க. இன்னும் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி திரும்பலனா ஒரு ஊசி எடுத்து அந்த கார்னரில் நல்லா இழுத்து விடுங்க. நல்லா நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி சரிங்களா? இந்த மாதிரி கார்னர் நல்லா ஷேப் எடுத்து விட்டுருங்க. எடுத்துவிட்டு உள் பக்கம் மட்டும் தையல் போட்டுக்குங்க. வெளியே வந்து ஒரு அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு சின்ன பேட்ச் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி டிசைன்லாம் லுக் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப புதுசாகவும் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. தீபாவளிக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 டிசைன் நான் ஸ்டிச் பண்ணேன். சரி, இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பருக்காக தான் கேட்டேன். ஏன்னா இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான். கஸ்டமர் வந்து இது நிறைய லைக் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி பால்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. பால்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ராச்மெண்ட்டாக இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு அப்படி சுற்றிக்குங்க. இந்த மாதிரி நிறைய க்ரீன் கலர் கிளாத் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு 1 பை 1 அந்த அவுட்டில் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1 பை 1 அப்படியே கொஞ்சம் ஒரு துளி கேப்பை மட்டும் விட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த கிளாத்தை வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு நாட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நெக் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது தான். ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டோம்.